ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 1 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதாவது பவுல் சொல்றாரு, அதாவது நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தோம், பாவியாக இருந்தோம், கிறிஸ்து விரோதமாக முரட்டாட்ட ஆடணும். அப்படியாப்பட்ட நம்மளை ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை ஒரு மன்னித்து நம்மளை நீதிமான ஆக்கி அவர் நம்மளை கிறிஸ்துக்குள்ள அவர் உன்னதங்களை நம்மளை சேர்த்து கொண்டு சகல ஆசீர்வாதத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் எப்படியாப்பட்ட தேவன் சொல்லி அழகாக பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரபுரமாக அநேக முரட்டாட்டம், நம்ம கத்திரபுரமாக அநேக பாவங்கள் சேர்ந்தோம், நம்ம கத்தரை விட்டு நம்ம விலைக்கு தூரமாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஏசப்பா நம்மளை ஒருத்தம் இடத்துல சேர்த்து கொண்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நீதி நம்ம மேலே செலுத்தி நம்ம நீதிமான ஆக்கி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவரோட கூட நம்ம ஒரு உன்னதங்களை நம்மளோட கூட அவர் ஐக்கியம் வச்சு நம்மளை அவர் கூட சேர்த்துக்கொண்டு நம்மளை சகலவித ஆசீர்வாதத்தினால எல்லா ஆசீர்வாதம் தேவனாக கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளுக்கு தேவையான பண காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நம்மளை சகலவித ஆசீர்வாதம் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம தலையை உயர்த்துற சர்வ வல்லமுள்ள தேவனாக. எப்படியாப்பட்ட தேவனாக பாருங்க. வாழ்க்கையில் எத்தனை நன்மையை செஞ்ச தேவனை நீங்கள் ஒரு நாளாக மறக்காமல் எப்பொழுதுமே அவர் செஞ்ச நன்மைகளை நன்றி சொல்லி துதிச்சு கொண்டே இருங்க. அவர் உயர்த்தி கொண்டே இருங்க. அவர் நாமத்தை உயருங்க. பவுல் ஆகி அப்படிதான் சொல்கிறார். பவுல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பவுல் அப்படின்னு அந்த பவுலை கர்த்தர் மாற்றி சகலவித ஆசீர்வாதத்தில் பவுல் ஆசீர்வதித்தார். அவர் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி கர்த்தர் நன்றி சொல்லி கர்த்தருக்காக அவர் மகிமையாக விளங்கப்பட்டார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மை ஒரு நாளாக மறக்காதீங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச சகல உபகாரம் ஒரு நாளாக மறக்காத. அவர் செஞ்ச நன்றியை நினைச்சு அவர் துதிச்சு அவர் மகிமைப்படுத்த உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமை அடைவார். கர்த்தர் உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.